சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 புத்தாண்டுல குழம்பி இருந்த உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை துளிர் விடுங்க. என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காதா, சிம்மராசி அப்படின்னாலே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கெத்தா வாழ்வதற்கான வாய்ப்பே கிடைக்கலையே. கம்பீரமா இருக்கிறதுக்கு ஏதாவது தொழில் இருந்தா தானே, வேலை இருந்தா தானே, வருமானம் இருந்தா தானே ஏதாவது சாதிக்க முடியும். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஓரளவுக்காவது படிச்சிருக்கிறேன், அந்த படிப்புக்கேத்த வேலை இல்லையே, ஏதோ வேலையா செஞ்சிட்டு இருக்கேன் பிடிக்காம குடும்பத்தின் நலனுக்காக அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும். வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, எப்படா என்ன வேலையை விட்டு தூக்கலாம்னு சொல்லி உயர் அதிகாரிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, சமாளிக்கவே முடியலையே, பேசாம இந்த வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்குலாம் இந்த 2026 ஒரு பொன்னான வருஷமா அமையுங்க. என்னதான் ஒரு சைடுல உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் போட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து வாட்டி வதக்கி எடுத்தாலும் இந்த வருஷத்துல குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு அபரிவிதமா இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும்ல, இருக்கும் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் தான் மிகவும் பெரியவர். உருவத்துல மட்டும் கிடையாதுங்க, உள்ளத்துல கூட. அவர் கொடுக்க நினைச்சார்னு வச்சுக்கலாம், அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது. இதுதான் விதி. அப்பேற்பட்ட குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாருங்க. குரு பகவானுடைய இரண்டாவது பார்வை உங்க ராசி மேலேயே உழுதுங்க. வேற என்னங்க வேணும்? சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பாக ஜெயிப்பதற்கான வருஷமா இந்த 2026 அமையுங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. இது நீங்க ஜெயிக்க பிறந்த காலகட்டம். இழந்த செல்வாக்க, நம்பிக்கையை, நண்பர்களை மீண்டும் பெரும் காலகட்டமா அமையும். வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் ஆயிருக்கட்டும், இன்கிரிமெண்ட் ஆயிருக்கட்டும், நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும், டிரான்ஸ்பர் ஆயிருக்கட்டும், உங்களை தேடி வரும் காலகட்டமா இந்த 2026 அமையும். தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லதா இருக்கு. இதோட மார்ச்சுக்கு பிறகு இன்னும் அட்டகாசமா இருக்கும். ஜூன் மாசம் குரு பயிற்சி நடக்க போறதால உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்ற அளவுக்கு உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி தக தக தகன்னு தெரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே சிம்மராசிக்காரங்க அப்படின்னாலே சொன்ன சொல் தவற மாட்டாங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய ராசிக்கு கடந்த சில வருடங்களாக பல வருடங்களாக நல்லது நடந்துச்சு அப்படின்னாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறீங்க. ஆமாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கல. நீங்க கொடுத்த வாக்கையே உங்களால காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது இந்த 2026 பிறக்கிறதால நேர்மறை எண்ணங்களால சாதிப்பீங்க. புதிய பொறுப்புகள், அங்கீகாரங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திர பகவான் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை சரி செய்பவரும் அவர்தான், சதி செய்பவரும் அவர்தான். அப்பேற்பட்ட சந்திர பகவான் 10வது இடத்துல இருக்கும் பொழுது பவர்ஃபுல்லா இருக்குங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனசோட எல்லாத்தையுமே எதிர்நோக்குவீங்க. அதுல ஏகப்பட்ட வெற்றியையும் பெறுவீங்க. உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சி பொங்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. பணவரவு திருப்திகரமா இருக்கும். அதே நேரம் ஒரு சிலர் வெளியில கடன் வாங்க வேண்டியதும் இருக்கும். எனக்கு நிறைய பேருக்கு சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா இடமாவது வாங்கணும், வீடை கட்டணும், ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சு பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரங்க நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிருக்காங்க. இந்த காலகட்டம் என்னதான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவானாலும் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேரு சொந்தமா ஒரு வீடு இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு எலி வலையானாலும் தனி வலையாக ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளும் வருஷமா இந்த 2026 அமையுங்க. அதற்கேற்ற வருமானம் கட்டாயமா இருக்கும். வேலை இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு விலகி போட்டி பொறாமைகளை அடித்து துரத்தி துவம்சம் பண்ணி வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. வருமானம் நல்லா தான் வரும். அதே நேரம் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நல்லது. நிறைய சிம்மராசிக்காரங்க நம்ம கிட்ட வந்து பார்த்ததுல எப்பதாங்க திருமணம் நடக்கும்? ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு, நிறைய வரன்களை பார்க்கணும், எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருக்கும் பொழுது அவருடைய இரண்டாவது பார்வை குடும்பம் தனஸ்தானத்துல படுது. அதாவது உங்களுடைய ராசி மேல படும் பொழுது உங்களுக்காக ஒரு குடும்பம் உருவாகும். வரன்களை பாக்குறீங்க அப்படின்னாக்கா திருமணம் நடந்தே தீரணும். அதுதான் விதி. திருமணம் ஆனவங்களுக்கு சிறந்த குடும்பமா இருக்கிறதுக்கு மழலை சத்தம் உங்க வீட்டுல கேட்கும். குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ரேஷன் கார்டை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கணவன் மனைவி பெற்றோர் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குடும்பமா உருவாகும் வருஷமா இந்த 2026 உங்களுக்கு அமையுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பேசியே நீங்க சமாளிச்சுப்பீங்க, தீர்த்துப்பீங்க. ஒரு லாங் டூர் அடிக்கிற மாதிரி இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம். ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா போவாங்க. எப்படியாவது ஒரு சின்ன ட்ரிப்பாவது அடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல பதிய போறதால பணவரவு திருப்திகரமா இருக்கும். அது என்னங்க திருப்திகரமா? பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், தாராளமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கான காலகட்டமா இந்த வருஷம் அமையும். உண்மையா சொல்ல போனாக்கா என்கிட்ட போன் பண்ணவங்க நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் சொன்னது, திருமணம் ஆச்சு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க
நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறைய டெஸ்ட் எடுத்துட்டோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், நிறைய ஹாஸ்பிடல் போயிட்டோம், ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ஆனா குழந்தைய நிக்கல, காரண காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த 2026 ஒரு வரப்பிரசாதமா அமையும். நம்பிக்கையோட இருங்க. இந்த வருஷத்துல ஜூன் மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சியில இருந்து அமோகமான அசுரத்தனமான வளர்ச்சியை நீங்க பெற போறீங்க. குரு பகவான் யாருங்க? பாக்கியக்காரகன். குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், திருமண பாக்கியமா இருக்கட்டும், சொத்து சேர்க்கையா இருக்கட்டும், தனக்காரகன், பணக்காரகன், புத்திரக்காரகன், பாக்கியக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க. கட்டாயமா மழலை சத்தம் உங்க வீட்டுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல வேண்டுதலை வச்சுக்குங்க. இதுவரைக்கும் தன்னம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல தன்னம்பிக்கை துளிர் விடுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வேலையை முடிக்கணும்னாக்க 2 முறை 3 முறை 4 அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியும் பாதி சக்சஸ் ஆயிருக்கும், பாதி ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனா அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல முதல் முயற்சியிலேயே முடிச்சு காட்டுவீங்க, வெற்றி பெறுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதன் மூலமாவே இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவீங்க. நீங்க யார் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவீங்க. பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அதே நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிதானம் அவசியம். என்னதான் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கினாலும் உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வந்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன செலவுகளாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் கை கால் மூட்டு வலி, இந்த ஜலதோஷம், சளி, கண் எரிச்சல், கண் பார்வை பிரச்சனை, இதற்காக நீங்க கண் பார்வை பிரச்சனை, இந்த ENT மாதிரி காது மூக்கு தொண்டை பற்கள் தலைவலி, இதுக்காக நீங்க சின்ன சின்ன மருந்து மாத்திரைகளாவது எடுத்துக்கொள்ளும் வருஷமா அமையும். ஆனா பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, தைரியமா இருங்க. ஒரு சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சிம்மராசிக்காரர்கள் கடந்த 4 வருஷமா வெளிநாடு போறதுக்காக நிறைய செலவு செஞ்சிருப்பீங்க. விசாக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, அது ஃபெயில் ஆயிருக்கலாம். ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம். இல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கே கூட்டு போயிட்டு இங்க சொன்னது வேற, அங்க செய்யற வேலை வேற அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தடமே மாறி போயிருக்கலாம். அது எல்லாமே சரி செய்யும் காலகட்டமா இந்த 2026 உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தேவர்களுடைய பாசிட்டிவ் சைடு, தேவர்களின் குருவான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல இருக்காரு. 2வது பார்வையை உங்க மேல பதிக்கிறாரு. அதுவும் அந்த பவித்திர பார்வையை பக்காவா உங்க மேல தெளிச்சு விடுறாரு. இது உங்களுடைய வாழ்க்கைய ஒரு லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷ கடைசியில டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல வெற்றி கட்டாயம் உங்களுக்கு உண்டு. வராது என்று நினைத்த பணம் வந்து சேரும். உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனையை முழு மனசோட கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டி இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தலை தெறிக்க பிச்சுக்கிட்டு வெளியில ஓடும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அன்னைக்கு நாம யாகம் வளர்க்கிறோம். அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை, எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க. வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க. அது நம்ம எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9629854765. இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க போதும். இந்த யாகம் அப்படின்றது ஃப்ரீ தான். என்னுடைய வேண்டுதல், என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம வீடியோவை பார்க்கறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வளர்க்கிற யாகம் இது முற்றிலும் இலவசம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய முதல் நோக்கம். அதனாலதான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன். நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க. எதா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் சரி தைரியமா நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அணுகுனீங்க அப்படின்னாக்கா அதுல கட்டாயம் வெற்றி உண்டுங்க. 12/1/2026 முதல் 5/2/2026 வரை 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் மறைவதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. சில நேரங்கள்ல தூக்கம் குறையும், மன நிம்மதி கெடும். அந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2/4/2026 முதல் 11
6/5/2026 வரை 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மறையறதால இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 40 நாட்கள் எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க அலைஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கலாம். சகோதர சகோதரிகளுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு சைடுல அஷ்டம சனி பகவான் இருக்கிறதால வண்டி வாகனங்கள்ல போயிட்டு வரும்போது கொஞ்சம் பத்திரமா இருங்க. தேவையான ஸ்பீட்ல வண்டியை ஓட்டுங்க. எந்த இடத்துலயுமே 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடா ஓட்டாதீங்க. உங்க ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேகமா ஓட்டுவோம், யாரோ போறாங்க அவங்கள முந்துவோம், அவன் நம்மள போட்டிக்கு கூப்பிடுறான், ரேஸுக்கு கூப்பிடுறான், நம்ம கார பைக் ரேஸ் மாதிரி எல்லாம் ஓட்டுவோம் நினைக்காதீங்க. யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா, எப்பா நீ இப்பப்பா நம்மளுக்கு குடும்பம் இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, நான் குடும்பத்தை பாத்துக்கணும், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாதையில மட்டும் நம்ம போக்கஸ்டா இருந்தா போதும். உங்களுடைய திறமைகளை குறைவாக எடை போட்ட சொந்த பந்தங்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட வேலைகளை செய்து ஆச்சரியப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கூடிய விரைவில் திருமணத்துக்கான கெட்டி மேல சத்தம் கேக்குங்க. மாணவ மாணவியர்கள் படிப்புல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னாக்க ஜெயிப்பீங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல கட்டாயம் நிம்மதி அதிகரிக்குங்க. உங்களுடைய கடைகளை நவீனமயமாக்குவீங்க, புதுப்பிப்பீங்க, இனோவேட் பண்ணுவீங்க, ரெனோவேட் பண்ணுவீங்க. இரும்பு, உணவு, நிலம், கெமிக்கல், ரியல் எஸ்டேட், மருத்துவம், புரோக்கரேஜ் போன்ற தொழில்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய தொழிலை நீங்க பெருக்கிக்கிறதுக்காக அனுபவம் மிக்க புதிய வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கரண்ட் ட்ரெண்ட் என்ன, எப்படி தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபார யுக்திகளை சரியா கையாண்டு பழைய சரக்குகளை விற்று திருப்பீங்க. திடீர் லாபம் அதிகரிக்கும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, நிறைய சிம்மராசிக்காரர்கள் நம்ம கிட்ட பேசும்போது தொழில் செய்யறவங்க அது என்னன்னே தெரியலங்க, இதுக்கு முன்னாடியில நம்ம கடை பயங்கரமா வியாபாரம் போகும், எங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, ரீசன்ட் டேஸா சில வருஷங்களா நம்ம கடையில அதிக அளவுக்கு கூட்டம் இல்ல. பக்கத்து கடையில பக்கத்து தெருவுல புதுசா கடை திறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய பேர் போறாங்க. அவங்களோட நாங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஆனாலும் எங்களால திரும்ப எழுந்து வர முடியல அப்படின்னு சொன்ன வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள், பிசினஸ் பீப்புள் எல்லாருக்குமே இந்த 2026 திடீர் லாபம் கொடுக்கும் வருஷமா அமையுங்க. உங்களுடைய புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும். எதை எப்படி செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்றீங்க, கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போறது நல்லது. நேரத்துக்கு இந்த டாக்ஸ், வருமான வரியா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருக்கட்டும், பெர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், அதெல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால இந்த காலகட்டம் நல்லதா இருக்கும். இருந்தாலும் ஒரு சில சனி பகவான் இருக்கிறதால நேர் வழியில எல்லாத்தையுமே கச்சிதமா முடிச்சு கையில வச்சுக்கோங்க. அயல்நாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் ஃபாரின்ல இருந்து பொருட்களை இங்க இம்போர்ட் பண்ணி அதை நீங்க சேல் பண்ண நினைக்கிறீங்க. உங்களுடைய பொருட்களை வெளிநாட்டுக்கு நீங்க ஏற்றுமதி செய்ய போறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த சினிமா, பதிப்புரை, ஹோட்டல், கிரானைட், மரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் ஆதாயம் இருக்கு. உங்களுடைய வேலை விஷயத்துல பிரச்சனைகள் தந்த மேல் அதிகாரிகள் வேற இடத்துக்கு தூக்கி வீசப்படுவாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு அதிக சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, டெஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய தகுதிக்கேற்ற, திறமைக்கேற்ற சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் ஜனவரியில கிடைக்கலனா கூட இந்த மார்ச், மே மாச காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. மொத்தத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு அனைத்து சவால்களையும் சமாளிச்சு சாமர்த்தியமாக உங்களுடைய காய்களை நகர்த்தி வெற்றி பெறுவதற்கான வருஷமா அமையுங்க. நிறைய விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கத்துக்க போறீங்க. பரிகாரம் அப்படின்னாக்க, சென்னையில இருந்து திண்டிவனம் நெடுஞ்சாலையில படாலம் கூட்ரோட்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. இல்லைன்னா நாமக்கல் உங்களுக்கு பக்கமா இருக்கு அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை நீங்க வழிபடலாம். முடிஞ்சவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு, புக்கு, பேனா, பென்சில், ஸ்கூல் பேக், ஷூ இதெல்லாம் வாங்கி கொடுப்பதன் மூலமாக குரு பகவானுடைய முழு அனுகிரகத்தையும் நீங்க பெற முடியும். உங்க வீட்டு பக்கத்துல எலுமிச்சை மரக்கன்று நட்டு பராமரிப்பதன் மூலம் இந்த வருஷம் முன்னேற்றமான வருஷமா அமையுங்க. வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது
எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.